நிச்சயமாக பானு. பார்த்தீங்கன்னா கோவையில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலை நடந்த கார் வெடி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக 6க்கும் மேற்பட்டோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கை என்ஐஏவிற்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ டிஐஜி வந்தனா மற்றும் எஸ்பி ஸ்ரீஜித் தலைமையிலான என்ஐஏ அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக இந்த விபத்தில் இறந்த ஜெமிசா முபின் மற்றும் அவர் உறவினர்கள், நண்பர்கள் என பல்வேறு கோணத்தில் அவர்கள் இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இன்று திடீரென்று என்ஐஏ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் இந்த வழக்கு தொடர்பாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கோவையில் கோட்டைமேடு, உக்கடம், பொன்விழா நகர், புல்லுக்காடு, ஹவுசிங் யூனிட், ரத்தனபுரி, குனிமுத்தூர் போன்ற கோவை மாவட்டத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை கார் வெடி சம்பவம் தொடர்பாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகின்றது. கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்பில் இருந்தவர்கள், தடை செய்யப்பட்ட இயக்கங்களில் ஆதரவாளர்கள் ஆகியோரின் வீடுகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மொத்தம் தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் என்ஐஏ அதிகாரி சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை, கொச்சின் ஆகிய பகுதியில் இருந்து வந்துள்ள அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பானு.